வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 60ஆம் பாகத்தில் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை பற்றிய கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மகர்ஷியின் ஒரு கவியோடு சிந்தனை தொடங்குவோம். வாழ்க்கை வளத்துக்கேற்ற வகையனைத்தும் ஒருவர் வழியோடு கற்க காந்த தத்துவ கலையே. வாழ்க்கை துறைகள் அனைத்தும் ஊடுருவி அறிந்து வளமாக தழைத்தோங்க வைக்கும் ஓர் பயிற்சி. வாழ்க்கைக்கு வேண்டிடுவோர் வாரீர் வாரீர் என்று வாழ்த்தி அழைக்கின்றேன் யான் வளம் பெற்றதாலே. வாழ்க்கைக்கு மூலநிதி காந்தாற்றல் ஒன்றே, வழி தெரிந்து அதை பெருக்கி வாழ்வோம் வளமோடு என்று காந்த தத்துவத்தின் பெருமையையும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருணையோடு அனைவரையும் அழைக்கின்றார் மகர்ஷி அவர்கள். வாழ்க்கை வளத்துக்கேற்ற வகை அனைத்தும், நமக்கு வாழ்க்கையிலே என்னென்ன வளங்கள் எல்லாம் வேண்டும் பெற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அவற்றெல்லாம் பெறக்கூடிய வழி ஒன்று உண்டு. அந்த வழி காந்த தத்துவ கலை. வாழ்க்கை துறைகள் அனைத்தும் ஊடுருவி அறிந்து வளமாக தழைத்தோங்க வைக்கும் ஒரு பயிற்சி. தனி மனிதன், இல்லறம், தொழில், சமுதாயம், உறவு, நட்பு, இந்த உலகம், இப்படி வாழ்க்கை துறைகள் அனைத்திலும் ஊடுருவி அதனுடைய தரம் அறிந்து திறம் அறிந்து பயன் கொள்ளத்தக்க வகையிலே வளமாக தழைத்தோங்க வைக்கும் ஒரு பயிற்சி வாழ்க்கைக்கு வேண்டும் என்றால் இங்கே வாருங்கள் என்று வாழ்த்தி அழைக்கின்றேன் யான் வளம் பெற்றதாலே. நான் வாழ்ந்து கண்ட அனுபவ உண்மை இது. அதனால் உறுதியோடு நீங்களும் இத்தகைய வளம் பெறலாம் என்று நான் அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க்கைக்கு மூலநிதி காந்தாற்றல் ஒன்றே. ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் மூலதனம் வேண்டும். இப்ப வாழ்க்கைக்கு எது மூலதனம்? உடல் மூலதனம். இந்த உடல் நலமாக பலமாக திறமாக செயல்பட வேண்டும் என்றால் இதற்குள் உயிர் சக்தி திறமாக இருக்க வேண்டும். அந்த உயிர் சக்தி மூலம் காந்தாற்றல். பிறகு தெளிந்த சிந்தனை வேண்டும். எதையும் நுணுகி கூர்ந்து ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு திறம் வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எதை செய்வது என்று தீது நன்று தேர்ந்தெடுத்து நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்பது போல நல்லவற்றை சார்ந்து வாழக்கூடிய தெளிந்த திறம் வேண்டும். இவற்றெல்லாம் நினைவு கூர்ந்து தக்க சமயத்திலே அதை பயன் கொள்ளக்கூடிய நினைவாற்றலும் வேண்டும். இவை அனைத்தும் திறம்பட நடத்துகின்ற ஆற்றலே மனம் என்று சொல்லக்கூடியது. இதற்கு அடிப்படை ஜீவகாந்தம். இப்படி வாழ்க்கையின் அனைத்து வளங்களுக்கும் அடிப்படையான ஒரு ஆற்றல் என்றால் எப்படி பிரபஞ்சத்திற்கு இறை துகள் அடிப்படை சக்தியோ
அதே போல ஜீவன்களின் உடலுக்கும் வாழ்க்கைக்கும் அடிப்படை சக்தி ஜீவகாந்தம். வாழ்க்கைக்கு மூல நிதி மூலதனம் காந்தாற்றல் ஒன்றே. வழி தெரிந்து அதை பெருக்கி வாழ்வோம் வளமோடு. சரி, இந்த காந்தாற்றலை எப்படி பெருக்கிக் கொள்வது? எந்தெந்த வழிகளிலே வகைகளிலே அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள முடியும்? அந்த வழிவகை தெரிந்து பயன் கொள்ள வேண்டும். அப்போது வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் நாம் நிறைவாக பெற முடியும். அப்படி என்னென்ன வளங்கள் நமக்கு நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற ஒரு மன நிறைவை தரும் என்றால், உடல் திருப்தி, உடல் சார்ந்த செயல்பாடுகள், புலன் இன்பங்கள் இவற்றிலே நிறைவு பெற வேண்டும், உடல் திருப்தி. அடுத்தது மன நிறைவு, மன திருப்தி. மூன்றாவதாக வாழ்க்கை வளங்களிலே திருப்தி. வறுமையில் உள்ளவன் நிறைந்த வாழ்க்கை வாழ முடியாது. லட்சக்கணக்கான கோடி இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது. அப்ப வாழ்க்கை வளங்களிலே திருப்தி பெற வேண்டும். இந்த மூன்றுக்கும் மேலாக நிறைவாக வாழ்ந்து விட்டோம் என்ற நிறைவை தரக்கூடியது ஆத்ம தரிசனம், ஆத்ம திருப்தி. எனவே உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி என்ற 4 வகையிலேயும் நிறைவு பெற்றால்தான் இந்த உலக வாழ்க்கை விட்டு மன நிறைவோடு தவிப்பின்றி தயக்கமின்றி போக முடியும். இல்லை என்றால், ஐயோ போறனே, யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, டாக்டர் காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்க என்று புலம்பலாகத்தான் இருக்கும். இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்பட முடியாது. அந்த நிறைவை தருவது உடல் திருப்தி, மன திருப்தி, ஆத்ம திருப்தி. 3க்கும் மேலாக ஆத்ம திருப்தி. இந்த 4ஐயும் பெற்று வளமோடு வாழ்வதற்கான வகை மூலதனம் காந்த தத்துவம், காந்த ஆற்றல். இந்த காந்தத்தை எப்படியெல்லாம் நாம் பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற விளக்கம்தான் இந்த தலைப்பு. விண் முதல் அனைத்துக்கும் மூலக்கூறாக இறை துகள் உள்ளது போல ஜீவகாந்தமே ஜீவன்கள் அனைத்துக்கும் மூலமானது. இந்த ஜீவகாந்தத்தின் திணிவுதான் உயிர் துகள். இந்த உயிர் துகள்களின் திணிவே திசுக்கள், திசுக்களின் சேர்க்கையே உறுப்புகள், உறுப்புகளின் சேர்க்கையே உடல். இந்த உடலின் பரிணாமமே தாவரம் முதல் மனித இனம் வரை. ஜீவகாந்த திணிவு உயிர் திறமாகி உடல் நலம், மகிழ், மனம் என அமைந்தது மட்டுமின்றி உடல் ஆற்றல், செயல்திறம், உறவும் நட்பும் செல்வம் என 7 சம்பத்துக்களுக்கும் அடிப்படையாக அமைந்தது ஜீவகாந்த சக்தி. இந்த ஜீவகாந்தத்தை எந்தெந்த வகைகளிலே நாம் பெறுகிறோம், மேலும் எப்படி பெருக்கிக் கொள்ள முடியும் என்று மகரிஷி நடத்திய ஆய்வின் விளைவே மகரிஷி அவர்கள் இந்த உலகுக்கு அருளிய மனவளக்கலை பயிற்சிகள் என்ற வேதாத்திரிய தத்துவம். பொதுவாக ஜீவாந்த பெருக்க பயிற்சிகள் என்று நாம் சொல்லுகின்ற போது, ஒன்று தீப பயிற்சி, மற்றது கண்ணாடி பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளை தான் ஜீவாந்த பெருக்க பயிற்சிகள் என்று குறிப்பிடுகிறோம். ஆனால் உண்மையை ஆய்ந்து பார்க்கின்ற போது மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் தான். மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளே. உடற்பயிற்சி, தவம், அகத்தாய் பயிற்சிகள்,
காய்கல்பம், கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி எல்லாமே ஜீவானந்த பெருக்க பயிற்சிகள் தான். எப்படி? இன்னொரு கவியிலே மகிழ்ச்சி சொல்றாங்க, வாழ்க்கை தத்துவம், எண்ணம் ஆராய்தல், ஆசை வளமாக்கி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை வாழ்க்கையிலே நிலவாமல் காத்து அறிவறியும் வழிகளெல்லாம் மனவளக்கலை பயில கிட்டும். வாழ்க்கையிலே உடல் உள்ள சோர்வு போக்கி எந்த வயதினரும் காயல்ப கலை கற்று தங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற்று தங்களுக்கு பின்னால் வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம். இப்ப மூலதனம் வாழ்க்கைக்கு மூலதனம் ஜீவகாந்தம் என்று பார்த்தோம். இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எல்லா வளங்களுக்கும் அடிப்படை ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தத்தின் செலவை குறைப்பது எப்படி? உற்பத்தியை பெருக்குவது எப்படி? இப்ப முதலில் அவசியமானது வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை தத்துவம்னா என்ன? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்லும் மகனே என்றார் கண்ணதாசன். ஒவ்வொரு மனிதனும் பாட வேண்டிய உண்மையான தாலாட்டு பாட்டு இதுதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் நினைவு கூற வேண்டிய தாலாட்டு பாட்டு இதுதான். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. இப்ப காரணம் தெரிந்துதான் பிறந்தோமா அல்லது காரணம் தெரிந்துதான் பெற்றோமா? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்ல என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானான்ற மாதிரி ஏதோ ஒரு விலங்கின வாழ்க்கை. வயது வந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, கல்யாணம் பண்ண குழந்தை பெற்றுக்க வேண்டியது, காசு பணம் சொத்து பதவி செல்வாக்கு, பன் கல்ச்சர் கன் கல்ச்சர், இப்படி வாழ்ந்து சாக வேண்டியது. இதுக்கு ஒரு மனித பிறப்பு அவசியமா? விலங்குகள் போல ஒரு 5 அறிவு வாழ்க்கை. என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? எனவே வாழ்க்கையின் நோக்கம் சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்? தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. இத வாழ்க்கை தத்துவம். இதன்படி வாழ்வதற்கு எது நமக்கு தடை? தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. இது ஒரு முழுமையான, வெற்றிகரமான, நிறைவான, அமைதியான வாழ்க்கை. இப்படிப்பட்ட அற்புத வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு எது தடை? முதல் எதிரி யார் என்றால் எண்ணம். உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. வேற யாரோ எதிரி கிடையாதுங்க. நம்முடைய மனமே நமக்கு முதல் எதிரி. நம்முடைய எண்ணங்களே நமக்கு முதல் எதிரி. அப்ப அந்த எண்ணங்களை ஆராய்ந்து பார்ப்பது எண்ணம் ஆராய்தல். எண்ணத்தின் முதல் குழந்தை ஆசை. அப்ப அந்த ஆசைகளை சீர் அமைப்பது. அடுத்தது ஆசை தடைப்படுகின்ற போது எழுகின்ற கோபம், அதை தவிர்ப்பது. தன் மீது எழுகின்ற சினம், தன் இயலாமையின் மீது எழுகின்ற சினம், கவலை, அதை ஒழிப்பது. அறிவறியும் வழிகள் எல்லாம் மனவளக்கலை பயில கிட்டும். எண்ணம் ஆராய்ந்து ஆசை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை ஒழித்து வாழ்க்கை காப்பாற்றி அறிவறியும் வழிகள் எல்லாம் மனவளக்கலை பயில்வதிலே கிடைக்கும். அப்படி பயன் கொள்கின்ற போது உடல் உள்ள சோர்வு போக்கி எந்த வயதினரும் காயல்ப கலை கற்று தங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற்று இந்த அருகுண சீரமைப்பின் மூலமாக
ஜீவாந்த பயிற்சி, ஜீவாந்தத்தினுடைய செலவு குறைக்கப்படும். இப்போ செலவு குறைந்தால் இருப்பு அதிகம் தானே. பணக்காரன் ஆகணும்னா அதிகமா சம்பாதிச்சா மட்டும் போதாதுங்க. சிக்கனமா செலவு பண்ணணும். அப்பதானே பணம் சேரும். அதே போல ஜீவாந்தத்தின் செலவை குறைத்தால் இருப்பு அதிகமாகும் இல்லையா? சரி, பணத்தை சம்பாதிப்பது போல ஜீவாந்தத்தை சம்பாதிக்கின்ற வழி என்ன? காயகல்ப கலை. காயல்ப பயிற்சியின் மூலமாக எந்த செலவும் கிடையாதுங்க. ஒட்டு மொத்தமும் வரவு மட்டுமே. எப்படி இந்த மின்சாரத்தை ஜெனரேட்டர் மூலமா தயாரிக்கிறோம் இல்லையா வீடுகளிலே? 1 kb ஜெனரேட்டர், அதுல லைட் மட்டும்தான் போட்டுக்கலாம். 2 kb ஜெனரேட்டர், ஃபேன் சேர்த்து போட்டுக்கலாம். 64 kb ஜெனரேட்டர் போட்டீங்கன்னா ஒரு நிறுவனத்தை நடத்தலாம். ஒரு சிறு அளவிலே ஒரு சிறு தொழில் நிறுவனத்தை நடத்தலாம். அப்ப என்ன பேதம்? 1 kb ஜெனரேட்டர்ல அவ்வளவுதான் கரண்ட் வரும். அதே போல் 64 மடங்கு சக்தி கிடைக்க வேண்டும் என்றால் 64 kb ஜெனரேட்டர், பெரிய ஜெனரேட்டரை பயன்படுத்தணும். இதே போல நம்முடைய உடம்பிலே ஜீவாந்த சக்தியின் உற்பத்தி திறம் ஓரளவுக்கு இருக்கு. இதை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் 1 kbலேருந்து 1.5 kbக்கு போகணும்னு சொன்னா அந்த 0.5 kb அதிகமாகணும் இல்லையா? அப்படி அதிகப்படுத்துகின்ற பயிற்சி தான் காயகல்பம். அப்ப உற்பத்தி திறனையே கூட்டுகின்ற அற்புத பயிற்சி காயகல்பம். அது மட்டுமல்ல, இந்த காயல்ப பயிற்சி கற்கின்ற போது உடல் ஆற்றல், சிந்தனை திறம், அறிவுத்திறம் கூடுவது மட்டும் அல்ல, இதுல ஒரு சிறப்பு பயிற்சி தந்திருக்கிறார் தம்பதிகளுக்கு என்று ஒரு சிறப்பு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சியை செய்கின்ற போது என்னதுங்க, வாழ்க்கையிலே உடல் உள்ள சோர்வு போக்கி எந்த வயதினரும் காயல்ப கலை கற்று தங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற்று, சரி, தங்களுக்கு பின்னால் வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம். அப்ப அடுத்து வரக்கூடிய சந்ததிகள், நம்முடைய குழந்தைகள், அது ஆற்றல் மிக்கதாக, அறிவு திறம் மிக்கதாக, 7 சம்பத்துக்களிலேயும் நிறைவு பெறக்கூடிய வகையிலே ஒரு தெய்வீக குழந்தையை பெற வேண்டும் என்றால் அதுக்கு காயல்பம் மிக அற்புதமாக துணை செய்யும். இப்படி நாம் என்னெல்லாம் நன்மைகளை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ இந்த வாழ்க்கையிலே, அனைத்தையும் சாதிக்கவும், நல்லதொரு சந்ததியை உருவாக்கவும் இதற்கு மேல் என்ன வேண்டும் வாழ்க்கையில? இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? இல்லையா? அப்ப எங்கெங்கயோ போய் எதுக்காகவோ மணிக்கணக்கா கியூல நின்னு ஆயிரக்கணக்கா பணத்தை செலவு செய்து மனம் நொந்து நொந்து நூலா போறோமே, எல்லாம் இங்க இலவசமா கிடைக்குதப்பா. இதை ஏன் இந்த சமுதாயம் திரும்பி பார்க்க மறுக்கிறது? ஏன்னா இங்க ஆசைகளை சீரமைக்கணும்னு சொல்றோம். அனைத்துக்கும் ஆசைப்படும் சொன்னாதான் கூட்டம் கூடும். ஆசையை விட்டுடுன்னு சொன்னா விட்டுடுறாங்க. எத? பயிற்சியை விட்டுடுறாங்க. ஆசைகளை விட்டுறதில்ல, பயிற்சியை விட்டுடுறாங்க. எனவே இதெல்லாம் எப்படி நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறை முதல் இருந்தால்தான் தக்க குருவை வந்து சேர முடியும். குரு ஏதோ சும்மா இலவசமா வந்து கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ எத்தனையோ குருமார்களை நம்பி யாரோ எங்கெங்கயோ போய் ஏமாறுறாங்க. மனோலக்கலையில வந்து ஏமாந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சாட்சி உண்டா? மனோலக்கலை வந்து நான் ஏமாந்துட்டேன் சார்,
என்று யாராவது ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? 15 லட்சம் பேர் பயிற்சி எடுத்திருக்கிறோம். ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன்? இது சமுதாய நலம் நாடு, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு குருவின் கருணையினால் ஏற்பட்ட ஒரு அமைப்பு மனவளக்கலை மன்றம். சரி, இப்போ உடற்பயிற்சி, காயல்ப பயிற்சி, குண்டலினி யோக தியான பயிற்சிகள், அறுகுண சீரமைப்பு அகத்தாய் பயிற்சிகள், மௌன நோன்பு, விளக்கு மற்றும் கண்ணாடி பயிற்சிகள். இவ்வளவுதானே மனவளக்கலை. இவை எல்லாமே நமது ஜீவாந்த சக்தியை எப்படி அதிகரிக்க செய்கின்றன என்பதை பார்க்கலாம். இப்ப முதல்ல உடற்பயிற்சி. உடற்பயிற்சி எப்படி நம்முடைய காந்த சக்தியை பெருக்குகிறது? உடலில மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்றார் வள்ளுவப் பெருந்தகை. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய வழின காற்று. அப்ப காற்று, நெருப்பு, நீர், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம். இந்த 3 ஓட்டங்களிலேயும் மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதனால்தான் இப்பெல்லாம் மருத்துவத்துறையில எந்த டாக்டருக்கும் நாடி பிடிச்சு பார்க்கவே தெரியாதுங்க. வயதான டாக்டர் மட்டும்தான் போன உடனே நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. மற்ற இப்போ லேட்டஸ்ட் இளைஞர்கள் டாக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் நாடி பார்க்கவே தெரியாது. ஸ்டெத் வைப்பாங்க, உடனே டெஸ்ட் எழுதுவாங்க, அந்த டெஸ்ட் ரிசல்ட் பார்த்து மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உடலை தொட்டு பார்த்து என்னென்ன வியாதி இருக்கு என்று கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்றைக்கு இல்லை. அதெல்லாம் 70-80 வயசா இருக்கணும். அந்த மருத்துவத்துல போனா முதல்ல கையை பிடிச்சு பார்ப்பார். அல்லது இந்த வியாபார மருத்துவத்தை விட்டு அலோபதி, சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி அந்த மருத்துவத்துல போனா முதல்ல நாடி பார்ப்பாங்க. இந்த 3 ஓட்டங்களிலேயும் பேதம் தெரியும். அது சரியா நாடி பிடிச்சு பார்க்கக்கூடிய சித்த ஆயுர்வேதிக் வைத்தியர்கள் நாடி பார்த்த உடனே உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எப்படி சொல்ல முடியுது பிளட் டெஸ்ட் எடுக்காமலே? அதுதான் அவருடைய சிறப்பு. இப்போ எப்படி இந்த 3 ஓட்டங்கள் நமக்கு உதவி செய்கிறது அப்படின்னா, நம்ம பள்ளியிலே படிக்கிற காலத்துல லைட் டிராவல், ஒளியின் பயணம் எப்படி போகிறது அப்படின்றத நம்ம காட்டுறதுக்கு ஒரு விளக்கு அல்லது மெழுகுவர்த்தி ஏத்துவாங்க. அந்த பக்கம் ஒரு திரை வச்சிருவாங்க. நடுவுல 3 அட்டைகள், ஓட்டைகள் ஒரே உயரத்துல உள்ள ஓட்டைகள் உள்ள 3 அட்டைகளை வைப்பாங்க. இதுல ஏதோ ஒரு அட்டையை தள்ளி வச்சிருவாங்க. வச்சா வெளிச்சம் திரையில விழுகாது. இந்த 3 ஓட்டைகளும் நேர்கோட்டிலே அமைகின்ற போது இந்த விளக்கின் சுடர் திரையில ஒரு சிறு புள்ளியாக படும். இதே போலத்தான் இந்த விளக்குக்கு பதிலா உயிர், திரைக்கு பதிலாக திசுக்கள், இடையிலே காற்றோட்டம், வெப்பமோட்டம், ரத்த ஓட்டம், 3 ஓட்டங்கள். இப்ப இந்த 3 ஓட்டங்களிலே எது ஒன்று தடைப்பட்டாலும் இந்த உயிர் சக்தி திசுக்களுக்கு போய் சேருமா? சேராது. 3 ஓட்டங்களும் சீராக இயங்கினால்தான் இந்த உயிர் ஓட்டம் எல்லா திசுக்களிலேயும் சீராக ஓடிக்கொண்டிருக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாய் எண்ணிய 3. இதை வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள் குறிப்பார்கள். சித் என்ற உயிரை, அதாவது ஆயுளை சார்ந்து செய்யப்படுகின்ற வைத்தியம் ஆயுர்வேதம். உயிராற்றலுக்கும் திசுக்களுக்கும் இடையிலே 3 ஓட்டங்களிலே
எது திசை மாறினாலும், தேக்கம் அடைந்தாலும், தடைப்பட்டாலும் உயிரின் ஓட்டம் திசுக்களுக்கு போய் சேராது. சேராத போது திசுக்கள் வலியினால் தாக்கப்பட்டு, நோயினால் பாதிக்கப்பட்டு அது செயலிழந்து போகும். இது போல நோய் முற்றுகின்ற போது குணப்படுத்த முடியாமல் உயிர் போகும். இப்ப இதுல இந்த 3 ஓட்டங்கள் திசுக்களுக்கு போய் சேர முடியாத போது அது வலியாக உணரப்படும். அது காலத்தால் அதே இடத்தில் நீடித்தால் அது நோய் என்று குறிக்கப்படும். நோய் முற்றி குணப்படுத்த முடியவில்லை என்றால் உயிர் பிரிவது மரணம். அப்போ வலி, நோய், மரணம். உந்து சக்தி குறைந்தால் உயிர் சக்தி திசுவுக்கு போய் சேருவதற்கு தாமதமாகும். உந்து சக்தி அதிகமானால் திசுக்கள் உயிர் சக்தியை போதிய அளவுக்கு பெற முடியாது. அப்ப அந்த ஓட்ட வேகம் சீராக இருக்கணும். அதான் பிபி. ரத்த அழுத்த நோய். அழுத்தம் அதிகமான வேகமா ஓடும், குறைஞ்சு போனா மெதுவா ஓடும். இப்போ போக்குவரத்து வாகனங்கள், பஸ்ஸு, ட்ரெயினு, ஃப்ளைட்டு, இப்போ ஒரு பேருந்து எடுத்துக்கொள்ளுங்களேன். இது ஒரு டெர்மினல்ல ஆரம்பிச்சு இன்னொரு டெர்மினல்ல போய் முடிஞ்சு மீண்டும் திரும்பி பழைய டெர்மினலுக்கே வரும். இதுக்கு இடையில ஸ்டாப்பிங் அண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். அங்கங்க பயணிகள் நிற்பாங்க. அப்போ வண்டி வந்து நிற்கிற போது இறங்குவாங்க, ஏறுவாங்க. சரி, இது நமக்கு தெரிஞ்ச கதை. இதுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. இங்கேருந்து ஸ்டார்டிங் டைம் இவ்வளவு, டெஸ்டினேஷன் போய் சேரக்கூடிய டைம் இவ்வளவுன்னு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த டிரைவர் வந்து இந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா புறப்பட்ட நேரம் சரியா இருக்கணும், போய் சேரக்கூடிய நேரம் சரியா இருக்கணும். அப்போ ஒரு வேகம், ஆவரேஜ் ஸ்பீட் ஒன்று இருக்கும். இப்போ இந்த புறப்பட்டு ஓடுகின்ற பேருந்து ஒரு இடத்துல நிக்காம வேகமா போய்விட்டால் பயணிகள் ஏற முடியாது. மெதுவா போச்சுன்னு வச்சுக்கோங்க, பயணிகள் குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்தில் ஏற முடியாது. ரெண்டுலயும் போச்சா? ஃபாஸ்டா நிக்காம போனாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, மெதுவா ஊர்ந்து வந்தாலும் நம்ம நேரத்துல போய் சேர முடியாது. இதே போலத்தான் ஒவ்வொரு திசுக்கும் உயிர் சக்தி போகணும். இது வேகமா போயிட்டா திசுக்கள் சக்தி எடுத்துக்க முடியாது. மெதுவா போனா எல்லா செல்களுக்கும் சக்தி கிடைக்காது. அப்போ வேகமா போனா ஹை பிபி, மெதுவா போனா லோ பிபி. ரெண்டுமே நமக்கு சங்கு ஊதிரும் இல்லையா? இதே மாதிரி தான் திசுவின் தேவையும் உயிர் சக்தியின் ஆற்றலும் வேகமும் சமமாக இல்லை என்றால் மறு உந்து சக்தியாக மருந்து தேவைப்படுகிறது. இது மெதுவா போகுதா, கொஞ்சம் வேகம் கூட்டணும். அப்ப பேருந்துல கொஞ்சம் ஆக்சிலேட்டரை மிதிக்கிற மட்டுமல்ல, டிராபிக் கிளியரா இருக்கணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். அதிகமா போகுதா, ஸ்பீட் பிரேக்கர் கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்பீட் கண்ட்ரோலர் போடணும். அப்போ டிரைவர் என்ன மிதிச்சாலும் அந்த லிமிட்டுக்கு மேல போக முடியாது. இதே மாதிரி தான் இப்போ மருந்து கொடுக்குறாங்க. இந்த மருந்தின் திணிவும் அதனுடைய திறமும் நமக்கு எந்த அளவுக்கு உயிர் சக்தியுடைய வேகம் குறைவா இருக்குதோ அதை சரியான வேகத்திற்கு ஊக்குவிக்கக்கூடிய அளவிலே மட்டும் இருக்க வேண்டுமே தவிர, இப்போ எக்ஸ்ட்ரா டோஸ் மருந்து கொடுத்து வேகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க, திசுக்களுக்கு உயிர் சக்தி கிடைக்காது. மெதுவா போச்சுன்னு வச்சுக்கோங்க, வியாதி குணமாகாது. அதனால தான் நீ கவனிச்சு பாருங்க, டாக்டர்கிட்ட போறோம், கையை காட்டுறோம், செக் பண்ணி என்ன பிரச்சனை என்ன மருந்துன்னு ஒரு டோஸ் கொடுக்குறாரு.
போயிட்டு சாப்பிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வாங்கன்றாரு. ஒரு 1 வாரம் கழிச்சு வாங்கன்றாரு. 1 வாரம் கழிச்சு போறப்போ எப்படி இருக்கிறீங்க? விசாரிக்கிறாரு. அப்புறம் அந்த ஸ்டெத்து, நாடி எல்லாம் பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ கொஞ்சம் பவர் மாத்திரை சேர்த்து குடுக்குறேன். இது இன்னொரு 3 நாள் சாப்பிட்டுட்டு வாங்க. அப்போ இதுவரைக்கும் பெற்ற நலம் போதவில்லை. அதனால அந்த அதே மருந்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ், கொஞ்சம் வீரியம் அதிகமா குடுக்குறாரு. அப்புறம் 3 நாள் கழிச்சு போறோம். நல்லா இருக்கு. ஒரு 3 நாள் சாப்பிட்டுட்டு நிறுத்துருங்க. அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன ஆகுது? மறுபடியும் அந்த 3 நாள் சாப்பிடுற போது அந்த ஸ்டெபிலிட்டி வந்துரும். அந்த நோயுற்ற செல்கள் எல்லாம் சரியாகி எல்லா திசுக்களுக்கும் உயிரோட்டம் சீராக போகக்கூடிய வகையில ஸ்டெபிலைஸ் ஆயிரும். இப்ப மருந்து நிறுத்திட்டோம்னாலும் கூட ஓட்டம் சீராக இருக்கும். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இதுதான் மருந்தினுடைய அந்த டோசேஜ் கணக்கு. அப்போ எந்த நோய்க்கு எந்த மருந்து குடுக்கணும் என்பது ஒன்று. அதுல எவ்வளவு திறம் இருக்க வேண்டும். அப்புறம் 3 வேளை சாப்பிடுறதா, 2 வேளை சாப்பிடுறதா, 1 வேளை மட்டும் போதுமா? அதுவும் இருக்கணும். இதெல்லாம் சரியா அளந்து சொல்லக்கூடிய வைத்தியர் தான் நல்ல டாக்டரு. அங்க போனா தான் வியாதி குணமாகும். இத சரியா கணிக்கக்கூடிய மருத்துவ அறிவு இல்லை என்றால், அந்த மருத்துவர் ஈயோட்ட வேண்டியதுதான். யாரும் அவர்ட்ட போமாட்டாங்க. இப்படி பவர் அண்ட் டோசேஜ். அடுத்து இது நோய் வந்த பிறகு மிகினும், குறையனும் நோய் செய்யும். சரி. நோய் வந்த பிறகு? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். முதல்ல என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு மருந்து சாப்பிட முடியுமா? என்ன வியாதி என்று டயக்னாஸ். பிறகு அந்த நோய் எப்படி வந்தது? ஏன் வந்தது? என்ன பண்ணீங்க? அத தெரிஞ்சுக்கணும். அப்ப இதை செய்ததனால் இந்த வியாதி வந்தது. அது தணிக்கும் வாய் நாடி. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா? உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்களா? முட்டை சாப்பிட்டீங்களா? கேஸ் பிடிச்சிருச்சா? சரி. இந்த கேஸ் ரிலீஸ் ஆறதுக்கு மருந்து குடுக்குறேன். நீங்க மருந்து சாப்பிட்டுட்டு 4 முட்டை, 4 உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லுவாரா எந்த டாக்டராவது? என்ன சொல்லுவாங்க? இனிமே முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கு ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா மறுபடியும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அப்ப நோய் நாடி கேஸ்ட்ரிக். நோய் முதல் நாடி உருளைக்கிழங்கு, முட்டை. அது தணிக்கும் வாய் நாடி மருந்தும், உணவு கட்டுப்பாடும். வாய்ப்பச் செயல். இத ஃபாலோ பண்ணணும். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். எவ்வளவுங்க? 5 தானே? இதுதான் நம்ம வாழ்க்கை. உண்ணுகிறோம், உழைக்கிறோம், தூங்குகிறோம், குழந்தை பெறுகிறோம். இது எல்லாவற்றையும் அனுபவங்களாக, மலரும் நினைவுகளாக, எண்ணங்கள் வந்து போகின்றன. இந்த 5 தானே வாழ்க்கை. இந்த 5க்கும் ஜீவானந்தத்தினுடைய செலவும் தன்மாற்றமும் அவசியம். எனவே ஜீவானந்தத்தின் திணிவுக்கும் குறைவுக்கும் இவையே காரணம். இந்த 5 புலன்களிலே நாம் முறை தவறி வாழ்கின்ற சிக்கல்கள் தான் நோய்களுக்கு காரணம் என்று யார் சொல்லுவாங்க? சித்தர்கள் சொல்லி வச்சாங்க. இப்ப இருக்க டாக்டரும் சில நோய்கள் முத்தும் போது சொல்லுவாங்க. அப்போ சித்தர்கள், ஞானிகள் மற்றும் மருத்துவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. உடல் அல்லது புலன்களின் தாங்கும் திறத்திற்கு மேலாக செயல்படுகின்ற போது தோன்றும் இயலாமையே உடல் சோர்வுக்கும் மன இறுக்கத்திற்கும் காரணம். ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ். இப்ப இது தணிக்கும் வாய் நாடி, நோயை தவிர்க்கும் வழி
என சொன்னது? வள்ளுவர் சொன்னது, வருமுன் காத்தலே அறிவுடைமை. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். வருமுன் காத்தலே அறிவுடைமை. சரி, இப்போ விவசாயம், நெசவு, கட்டுமானம், தச்சு, இது போன்ற தொழில்களில் உழைப்போருக்கு உடல் நலம் இயற்கையாகவே காக்கப்படும். இவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வியாதி வராதுங்க. தனியாக உடற்பயிற்சி எதுவும் தேவையில்லை. ஆனால் சர்வீஸ் செக்டார், பிசினஸ் செக்டார், வியாபாரம் மற்றும் சேவைகள், இதுல உள்ளவர்களுக்கு உடல் உழைப்பு குறைவு. காலையில காலால உட்கார்றாரு, ராத்திரி உட்கார்ந்துட்டே இருக்கிறார். ஏன் வியாதி வராது? அலுவலகத்துல சேர்ல உட்காராங்க, ஆபீஸ் முடிகிற வரைக்கும் சேர்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க. எப்படி வியாதி வராம போகும்? அப்ப உடலுக்கு சீரான இயக்கங்கள் இருக்க வேண்டும். அதெல்லாம் உழைப்பாளிகளுக்குத்தான் அந்த வாய்ப்பு இருக்கும். உழைக்கின்ற வர்க்கத்திற்கு உடல் உழைப்பு செய்யக்கூடிய இயல்பே தொழில். இப்ப வியாபாரம் மற்ற சேவைகளிலே அதெல்லாம் குறைந்து போவதனால இவர்களுக்கு தனியாக உடற்பயிற்சி என்று அவசியம். தொழிலாளர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு உடற்பயிற்சி அவசியம். ஏன்னா உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம் பாருங்க, அப்ப அசைவுகள் குறைவு. உடலின் கை, கால்கள், கழுத்து எல்லாமே அசைவுகள் குறையும். அசைவுகள் குறைகின்ற போது இந்த 3 ஓட்டங்களிலேயும் தேக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவர்களுக்கு உணவு எப்படி சாப்பிடுறாங்களோ அதுக்கு தகுந்தாறு போல உழைப்பும் வேண்டும். இப்ப இந்த உடற்பயிற்சி என்பது என்ன? இன்றைக்கு அங்கங்க ஜிம், இந்த கறிக்கோழி மாதிரி மசில்ஸ் காட்டணும். அதுல 6 பேக் 8 பேக் வேற. ஒரு பேக்கும் வேண்டாம். அதை பண்ணி என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் வியாபாரத்தனமான உலகம். அதுக்கு 15,000 20,000 ரூபாய் வாங்குறாங்க ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. அது முதல்லயே வாங்கிடுவான், ஏன்னா 1 மாசம் கழிச்சு வரமாட்டான். அதனால ஒன்லி ஆனுவல் ஃபீஸ் தாங்க. நீங்க எந்த ஜிம்முக்கு போனாலும் மந்த்லி ஃபீஸே கிடையாது, எல்லாம் ஆனுவல் ஃபீஸ் தான். அவனுக்கு தெரியும் 1 மாசம் கழிச்சு வரமாட்டான்னு. ஆனா முதல்லயே 15,000 20,000 வாங்கிட வேண்டியது. இவன் மிஞ்சி போன 2 மாசம் மேல போக மாட்டான். அது இந்தியர்களுக்கு ஜீன்லயே சோம்பேறித்தனம் அதிகம். அந்த உடலை பக்கமா வச்சுக்கணும், உடற்பயிற்சி செய்யணுன்ற அந்த அறிவே அந்த தொப்பை வந்ததுக்கு அப்புறம் தான் வாக்கிங்கே போவான். பிபி ஏறினா வாக்கிங்கே நினைவு வரும். சரியா இருக்கிற வரைக்கும் உடற்பயிற்சிக்கு போக மாட்டான். அதுவே இங்க கனடா பாருங்க, எவ்வளவு பேர் சைக்கிளை ஓட்டுறாங்க. அது மலை பகுதி மாதிரி இருக்கும். சாதாரண சைக்கிள் எல்லாம் மானிட்டரில் ஓட்ட முடியாதுங்க. மானிட்டரில் ஓட்டுற சைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த ரிம்மு, பிரேக் ஷூ அவ்வளவு வலுவாக பெருசா இருக்கும். ஏன்னா அந்த இறக்கம்ல இறங்கும் போது அந்த நம்ம சாதாரண இந்தியாவில் இருக்கிற சைக்கிள் எல்லாம் பிரேக் உடஞ்சு போயிடும், நிக்காது வண்டி. அதுல அவங்க அதிகமாக குளிர் காலம் போச்சு, வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா அழகா எல்லாரும் சைக்கிள்ல கிளம்பிடுறாங்க. அப்ப அந்த பொறுப்புணர்ச்சி இந்தியா போன்ற நாடுகளிலே மிக மிக குறைவுங்க. சோம்பேறித்தனம் தான். சும்மா உட்காந்து கதை பேசுவானே தவிர வாக்கிங் போக மாட்டான், உடற்பயிற்சி செய்ய மாட்டான். எனவே உடல்நலம் காப்பதற்கு என்று உருவாக்கப்பட்டவை, முதல் உருவாக்கப்பட்டவை யோகாசனங்கள். உடற்பயிற்சி அல்ல, யோகாசனங்கள். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் தொழிலாளர்கள் தான் அதிகம், வியாபாரம் மிக குறைவு. பேங்க், இன்சூரன்ஸ், அது இது லொட்டுலோசுக்கெல்லாம் அப்ப கிடையாது. அப்போ குறைந்தவர்களே வணிகம் பார்ப்பாங்க.
அப்ப அவங்களுக்கு அரசர்களுக்கெல்லாம் யோகாசனம் அப்படின்னு ஒரு பயிற்சிகள் கொடுப்பாங்க. இந்த யோகாசன பயிற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும், தசைக்கும், உயிர் சக்திக்கும் தேவையான ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் தான் யோக ஆசன பயிற்சிகள். பிற்காலத்தில் வந்த வியாபாரத்தனமான விளையாட்டு பயிற்சிகளும், உடற்பயிற்சிகளும், போட்டிகளும் இந்த யோகாசன பயிற்சிகளை வென்று விட்டன. இப்ப எத்தனை பேருக்கு யோகாசனம் செய்ய தெரியும்? எத்தனை ஆசிரியர்களுக்கு யோகாசனம் சரியா தெரியும்? ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ஆசனங்களும் பொருந்தாதுங்க. சில ஆசனங்கள் நோய்களுக்கு மட்டுமே சிறப்பாக கண்டெடுக்கப்பட்டவை. அந்த நோய் இல்லாதவங்க அந்த ஆசனம் செஞ்சீங்கன்னா நோய் வந்துரும். ம். அப்போ தேர்ந்த ஒரு தேர்ந்த ஆசான் மூலமாகத்தான் ஒரு உடலுக்கு ஒரு நோய் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஆசனங்களை ஒவ்வொருவருக்கும் பிரிஸ்கிரைப் பண்ணணும். அத கத்துக் குடுக்கணும். அத மட்டும் தான் செய்யணும். பொதுவான ஆசனங்கள் உண்டு. சூரிய நமஸ்காரம், அது போல சில பொதுவான ஆசனங்கள் உண்டு. அது எல்லாரும் செய்யலாம். ஆனா ஹாலாசனம், சிரசாசனம், தனுராசனம், மயூராசனம் இதெல்லாம் எல்லாரும் செய்ய முடியாது. செய்யக்கூடாது. இப்போ மருத்துவ துறையையே ஓரம் கட்டும் யோகாசன பயிற்சிகளை சிலரது ஆசைகள் ஓரம் கட்டிவிட்டன. ஏன்னா, இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு வியாதிகளும், மருத்துவமனைகளும் அந்த காலத்துல இருந்தத யோசிச்சு பாருங்களேன். நாளுக்கு நாள் உணவகங்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது, மருத்துவமனைகள் எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகுது. இவங்க வியாதிகள் விற்பவர்கள். இவங்க வியாதிகளை வைத்து வியாபாரம் செய்பவர்கள். மொத்தத்துல இவங்க சம்பாதிக்கிற பணம் பூரா தின்னு கெடுக்குறான் மருத்துவமனைக்கு உயில் எழுதி கெட்டு போறான். அப்ப எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஏன்? ஏனென்றால் உயிர்தான் பணமாக மாறுகிறது. உயிர்தான் பணமாக மாறுகிறது. எப்படி? ஹெல்த் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு வெல்த். உழைக்கிறோம். உடலை கொண்டு, மூளை திறத்தை கொண்டு, சிந்தனையை கொண்டு உழைக்கிறோம். அந்த உழைப்பதற்கு பணம் கிடைக்குது. சரியா? இப்போ எவ்வளவு உழைக்கலாம்? எவ்வளவு சம்பாதிக்கலாம்? If you know how much health should be converted into wealth, then you can enjoy both health and wealth. எவ்வளவு உடல் ஆற்றலை, மூளை திறனை செலவாக்கி பணம் சம்பாதிக்கலாம் என்ற அளவு கண்டு கொண்டு விட்டால், அதை பின்பற்றினால் பணத்தை அனுபவிக்கலாம், உடல் ஆரோக்கியத்தையும் அனுபவிக்கலாம். Otherwise, you have to spend all the wealth to regain the health. இல்லை என்றால் இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக சம்பாதித்த செல்லும் அத்தனையும் ஆஸ்பத்திரி கணக்குக்கு எழுதி வைக்கணும். இப்ப எதுக்கு இந்த வியாபாரம்? அளவு முறை இல்லாம ஓடுவான, அதிகமா சம்பாதிப்பான, அப்புறம் வியாதி வந்துருச்சேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இருப்பான, சம்பாதிச்செல்லாம் கொடுப்பான். அவனுக்கு அழுதுட்டு மிச்சம் என்ன? வியாதியும் பட்ட அவஸ்தையும் தான் மிச்சம். இது என்ன வாழ்க்கை இது? அதனால எவ்ரி ஒன் should know how much health should be converted into wealth. அதான் உழைப்பிலே அளவு முறை. உழைப்பதிலே அளவு முறை. அப்ப எவ்வளவு நேரம் உழைக்கலாம்? 4 மணி நேரம் உழைத்தால் போதுங்க. 14 மணி நேரம் தேவையில்லை. இன்றைக்கு பொதுவா பல நாடுகளிலே யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்புறம் இந்த பிரெஞ்சு கல்ச்சர், கனடாவில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கல்ச்சர் ரொம்ப அற்புதமானது.
வாழ்க்கையை சரியா அளந்து வாழ்வது பிரெஞ்சு பீப்புள் தான். குழந்தை வளர்ப்பதிலாகட்டும், நட்பை பேணுவதிலாகட்டும், உணவிலே அளவுமுறை பின்பற்றுவதிலாகட்டும், பிரெஞ்சு பீப்புள் நம்பர் 1. அவளை பார்த்து நம்ம கத்துக்கணும். எனவே இந்த உடலையும் உயிரையும் பேணிக் கொள்ள வேண்டும். ஆனா என்னாச்சுங்க, மருத்துவத்துறையையே ஓரம் கட்டக்கூடிய யோகாசன பயிற்சிகளை மக்களின் ஆசைகளும் சிலரது வியாபார புத்தியும் ஓரம் கட்டிவிட்டன. காந்த ஓட்டம், உயிரோட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்ற அனைத்தையும் தடையின்றி, தேக்கமின்றி, திசை மாற்றமின்றி சீராக இயக்குவதே சிறந்த உடற்பயிற்சி. யோகாசனத்தை விட சிறந்த உடற்பயிற்சி எது? அதுதான் அறிவு திருக்கோவில்களில் கற்றுத்தரப்படுகின்ற எளிய முறை உடற்பயிற்சிகள். இதன் மூலம் உடல் நலம் காக்கப்படுவதோடு ஆத்மாவில் உள்ள தீயவினை பதிவுகளும் சீரமைக்கப்படுகின்றன. அதனால் நோய்களும் இதன் காரணமாக வருகின்ற மன வருத்தங்களும் ஏற்படுகின்ற பண விரயமும் காக்கப்படுகின்றன. இவற்றைத்தான் நோய் நாடி டயக்னாசிஸ், நோயின் தன்மையை ஆராய்தல், நோய் முதல் நாடி காஸ் ஆஃப் டிசீஸ், நோய்க்கான காரணத்தை ஆராய்தல், அது தணிக்கும் வாய் நாடி மெடிக்கேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், இவற்றை சரி செய்யும் மருந்துகளும் சிகிச்சைகளும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. இந்த சிகிச்சையில் ஒன்றுதான் உடற்பயிற்சி. பிசியோதெரபின்னு சொல்றாங்களே, அது உடற்பயிற்சி. சரி, இதுல உடலை வருத்தாத எளிமையான நலம் தரும் உடற்பயிற்சிகளே நமக்கு ஏற்றவை. இந்த கரிக்கோழி மாதிரி வேர்வை சிந்தி உடம்ப வருத்தி கை காலெல்லாம் நொந்து நூலாகும்படிக்கு செய்யக்கூடிய பயிற்சிகள் உடல் வலுவை தரும், ஆரோக்கியத்தை தராது. ஸோ ஸ்ட்ரென்த், அதை விட முக்கியமானது ஹெல்த். அப்போ ஹெல்த் முக்கியமா, ஸ்ட்ரென்த் முக்கியமா? ரொம்ப பலசாலி, சரி என்ன பண்ண போறீங்க? 100 கிலோ சக்கரை மூட்டை தூக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? அது வேணா வண்டி வச்சு தூக்கிக்கலாம், கிரேன் வச்சு தூக்கிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு இந்த பளு தூக்கி காட்டுறாங்களா 500 பவுண்டு? எதுக்கு இந்த வேலை? ஸோ இதெல்லாம் வியாபாரத்தனமான பயிற்சிகள். அப்ப என்ன ஆகுது, இந்த பயிற்சி செய்பவர்கள் எல்லாம் வயதாகின்ற போது தசைகள் தளர்வுறாமல் இறுக்கி பிடிக்கின்ற போது அந்த இறுக்கத்துல இந்த நரம்பு இழுக்கும் பாருங்க அவஸ்தை, அது மாதிரி தசைகளே வலியை தரும். தசைகளே வலிக்கும். உடல் முழுவதும் வலி வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அதெல்லாம் 40-45 வயசு வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்மேன் ரொம்ப பெருமையா இருக்கும், நிறைய காசு கிடைக்கும். ஆனா இறுதி காலம் சுகமாக இருக்காது. அதனால் உடலை வருத்தாத, வேர்வை வராத எளிமையான சுகமான உடற்பயிற்சி தான் நமக்கு ஏற்றது. அத்தகைய உடற்பயிற்சியை தான் மகரிஷி அவர்கள் அவருடைய சித்த ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்தில் பெற்ற அனுபவத்தை கொண்டும், சித்தர்களின் யோகாசன பயிற்சிகளில் பெற்ற அனுபவத்தை கொண்டும், தவத்தின் மூலம் உடல் கூறுகளை ஆராய்ந்த அனுபவத்தை கொண்டும் வடிவமைக்கப்பட்ட அற்புதமான உடற்பயிற்சி தான் மனவளக்கலை மன்றங்களில் கற்றுத்தரப்படுகின்ற எளிய முறை உடற்பயிற்சி. எந்த நாட்டுக்கும் எந்த மனிதனுக்கும் பொருத்தமான, எந்த வயதுக்கும் பொருத்தமான பயிற்சி. சொன்னா புரிஞ்சுக்கிற வயசு இருந்தா போதும், உடற்பயிற்சி செய்யலாம். நாளைக்கு சாக போற தாத்தா பாட்டி கூட செய்யலாம். குளிர் காலத்துல செய்யலாம், வெயில் காலத்துல செய்யலாம், மழை காலத்துல செய்யலாம். எங்கும் எப்போதும் எக்காலத்தும் எப்பருவத்தும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி இந்த உடற்பயிற்சி. சரி, இப்போ
இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக எப்படி நமக்கு ஜீவானந்தம் பெருக்கமாகுது இல்லையா? உடல் நலம் மேன்மை அடைகிறது என்றால் அங்கே உயிர் ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், காந்த ஓட்டம் என்ற 5ம் சீராக இருக்கணும். இப்போ வீடுகளிலே நம்ம பாத்திரம் கழுவுறோம், குளிக்கிறோம், டாய்லெட்டு இந்த கழிவுநீர் போகிற போது உணவு வேஸ்டேஜ் ஃபுட் அந்த குழாய்கள்ல போற போது அடைத்துக் கொள்ளும். இப்ப என்ன பண்றோம்? சாதாரண வீடுகளில இந்தியாவுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட் தண்ணிய புடிச்சு வேகமா அடிச்சு விட்டோம்னாக்க, அடைப்பு நீங்கி தண்ணி போக ஆரம்பிச்சுரும். அடைப்பு நீங்கி போச்சு. ஆனா, ஒரு பக்கெட் தண்ணி வீணா போச்சே! தண்ணி பஞ்சம் இருந்தா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அடைக்க முடியுமா? இல்லையா? அடைப்பு நீங்கி போச்சு. ஆனா, ஒரு பக்கெட் தண்ணி வீண் தானே! அடைப்பே இல்லன்னா, ஒரு பக்கெட் தண்ணி மிச்சம் தானே! இதே போலத்தான் நமது உடலிலே இந்த ஓட்டங்களின் இயக்கம் சீராக இருந்தால், தடைப்படாமல் சீராக இயங்கினால், அதை உந்தித் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உந்தித் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எக்ஸ்ட்ரா எனர்ஜி செலவாகுது இல்லையா? உந்தி தள்ளுற போது, இயல்பான சக்தியை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா தானே புஷ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இது தேவை இல்லாத போது, இது மிச்சம் தானே! எப்படி ஒரு பக்கெட் தண்ணி மிச்சமாச்சோ, அதுபோல இங்க எந்த இடத்திலும் தேக்கம் ஏற்படவில்லை என்றால், மற்ற உயிர் ஓட்டம் இதை உந்தித் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த உந்துகின்ற அளவுக்கு உயிர் சக்தி மிச்சம். சரி. இந்த வேகத்தை யார் ஏற்படுத்துறாங்க? எப்பவும் ஓடுற உயிர் தாங்க. இதுல எப்படி வேகம் வரும்? அப்படின்னா, எந்த இடத்தில் ஒரு வலி ஏற்படுகிறதோ, உடனே என்ன பண்றோம்? நீவி விடுறோம்ல. என்ன அர்த்தம்? அந்த ஃப்ளோ சரியா போகட்டும் அப்படின்றதுக்காக வலி ஏற்பட்ட உடனே கை வைத்து நீவி விடுகிறோம். அப்போ இந்த வேகத்தை அதிகப்படுத்துவது யார் என்றால் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். நமக்குள் ஒவ்வொரு உயிர் துகளிலும், ஜீவாந்த துகளிலும், ஒவ்வொரு திசுவிலும் இருக்கக்கூடிய அந்த அறிவு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். அந்த அறிவு இங்க தேக்கம் ஏற்பட்டிருக்கு. அத நீக்கணும்ப்பா. கொஞ்சம் வேகமா ஓடு. என்று அந்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும், விரைவுபடுத்தும். இதில் நிகழும் அதிகப்படியான உயிர் செலவு உடற்பயிற்சியின் மூலம் தேவையற்று போவதால் அது இருப்பில் கூடும் தானே. உயிர் என்பது என்ன? ஜீவன் சக்தியின் திணிவு தானே உயிர். அப்ப உயிர் சக்தி கூடுகிறது என்று சொன்னால் ஜீவாந்தம் கூடுகிறது, இருப்பு அதிகமாகிறது. அதனால் தினசரி தவறாமல் நாம் கற்றுக்கொண்ட எளிய முறை உடற்பயிற்சிகளை செய்து வர வேண்டும். நேரம் இல்ல, வேலை இருக்கு, தூங்கிட்டேன். இப்படி இந்த சால்ஜாப்பெல்லாம் சொல்றத விட்டுட்டு, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் இருந்தா தான் எல்லா வேலையும் சீக்கிரமா செய்ய முடியும். அதாவது இந்த மனவளக்கலையில பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்ல சொல்றான் பாருங்க. அது நேரம் இல்லாம இல்ல, மனசு இல்ல. ஒரே காரணம், மனசு இல்ல. வேற காரணங்கள் எல்லாம் பொய். மனசு இல்ல. மனசு இருந்தா, இப்போ எப்படி நேரம் கிடைக்குதுன்னு பாருங்க. நேரம் பத்தலன்றோமல்ல. இப்போ 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா குடுத்தா செய்வீங்களா? 24 மணி நேரம். இப்ப எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் குடுத்தா, உடற்பயிற்சி செஞ்சுருவீங்க இல்லையா? இல்லையா? நேரம் இல்லன்றோம். 24 மணி நேரத்துல. எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் குடுத்தா செஞ்சுருவீங்களா? அப்படின்னு சாமி கேட்டா, செஞ்சுருவேன் சாமிஜி சொல்லுவீங்கல்ல. அப்போ அந்த 1 மணி நேரம் எப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த 1 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை. 1/2 மணி நேரம் உடற்பயிற்சிக்கும், ஒரு 5 நிமிஷம் காயல்ப பயிற்சிக்கும், ஒரு 1/2 மணி நேரம்
தியான பயிற்சிக்கும் வேணும் தினசரி காலையில. இந்த 1 மணி நேரத்தை எப்படி நாம சம்பாதிக்கிறது? 24 மணி நேரத்துக்கு பிறகு பிளஸ் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா எப்படி சம்பாதிக்க முடியும்? என்றால், இப்ப 24 மணி நேரம் செய்ற வேலைய 23 மணி நேரத்துல முடிச்சுட்டோம் அப்படின்னா, 1 மணி நேரம் ஸ்பேர் தானே! மிச்சம் தானே! சரி. இந்த 1 மணி நேரத்த எதுல மிச்சப்படுத்துறது? தூங்குறதுலயா? சாப்பிடுறதுலயா? வேலை செய்றதுலயா? எதுல மிச்சப்படுத்த முடியும்? வேலை செஞ்சாகணும். நேரத்துக்கு போகலன்னு சொன்னா நோட்டீஸ் குடுத்துருவாங்க. அப்போ 10 டூ 5 வேலை செஞ்சாகணும். காலை எந்திரிச்சா காலை கடன முடிக்கணும், குழந்தைகள எல்லாம் கவனிக்கணும், ஆஃபீஸ்க்கு போறத ரெடி பண்ணணும். போயிட்டு வந்த பிறகு ஓய்வெடுக்கணும், குழந்தைகள கவனிக்கணும், வீட்டு வேலைய பார்க்கணும், சாப்பிடணும், குளிக்கணும், எல்லா வேலையும் இருக்குது. இதுல எங்க போய் 1 மணி நேரத்த மிச்சம் பண்றீங்க? என்றால், பேங்க்ல டெபாசிட் போட்டா தானே வட்டி வரும். இல்லைங்களா? பேங்க்ல டெபாசிட் போடாம வட்டி வருமா? டெபாசிட் போட்டா வட்டி வரும். இப்போ இந்த 24 மணி நேரத்துல எங்க போய் டெபாசிட் பண்றது? அப்படின்னா, துவக்கத்தில் 8 மணி நேரம் தூங்குறோமா, 1 மணி நேரத்த குறைங்க. 7 மணி நேரம் தூங்கி முடியிற நேரத்துல அலாரம் வச்சு எந்திரிச்சிடலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனமா, கஷ்டமா கூட இருக்கும். தவிர்க்க முடியாது. இப்படி 1 மாசம் கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் முன்னாடி எழுந்துச்சு, இந்த பயிற்சியெல்லாம் செய்துகிட்டு, பிறகு வழக்கம் போல மத்த கடமைகள் எல்லாம் செய்துட்டோம்னு வச்சுக்கங்க. அடுத்த மாசம் நீங்க 8 மணி நேரம் தூங்கிரலாம். ஏன்னா, இந்த 1 மாசம் பயிற்சி செய்தோம் இல்லையா? அதனுடைய எஃபிசியன்சி நம்ம எந்த வேலை செய்தாலும், இப்ப ஆஃபீஸ்க்கே போறோம். 8 மணி நேரம் வேலை செய்யணும். நமக்குன்னு இவ்வளவு வேலை குடுத்திருப்பாங்க. இந்த கவுண்டரு, இந்த வொர்க் நீ முடிக்கணும். 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைய 7 மணி நேரத்துல முடிச்சிடலாம். காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், குழந்தைகள கவனிக்கணும். மத்த வேலையெல்லாம் பார்க்கணும். எந்தெந்த வேலை பார்க்கணும், எதுக்கு என்ன நேரம், எல்லாம் பட் 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 சீக்கிரம் முடிச்சிடலாம். 1 1/2 மணி நேரம் நமக்கு மிச்சமாகும். இப்ப மறுபடியும் 15 நிமிஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்படி தொடர்ந்து நாம் பயிற்சி செய்து வர, 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 வர ஒரு 3 மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, நாங்கலாம் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது சாயந்தரம் சொல்லுவாங்க, "என்ன நீ காலை வந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷா போற" அப்படிம்பாங்க. அன்றைக்கு உழைத்த களைப்பே இருக்காது. ஏன்? தவம் செய்கின்ற போது டென்ஷன் இருக்காது. எந்த சூழ்நிலையிலயும் டென்ஷனே இருக்காது. உடற்பயிற்சி செய்கின்ற போது உடல் ஆற்றல் அதிகமாகும். ஃபாஸ்ட்டா வேலை செஞ்சிடலாம். அப்போ உடல் ஆற்றலும், கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய மன ஓர்மையும் இருந்தால், சிந்தனை, செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ? தப்பே வராது. அப்ப சரி செய்ய வேண்டிய வேலையும் கிடையாது. அப்ப நேரம் மிச்சம். இப்படி மனவளக்கலையிலே நேரம் இல்லை என்பது ஒரே காரணம் மனம் விரும்பாமையே. யாருக்கும் வேற காரணமே கிடையாதுங்க. அப்ப இந்த சால்ஜாப்ல எஸ்கேப் ஆகணும்னு சொன்னாக்க, முதல்ல கஷ்டப்பட்டு ஒரு 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூக்கத்த தியாகம் பண்ணுங்க. ஒரு 30 நாள். அடுத்த மாசத்திலிருந்து இந்த 1 மணி நேரம் அட்ஜஸ்ட் ஆறது மட்டுமல்ல, மேலும் திறமையும், சிந்தனையும் கூடுகின்ற போது, இன்னும் அதிகப்படியான நேரம் மிச்சமாகும். நான் வந்து இந்த புக்ஸ் எழுத ஆரம்பிச்சதெல்லாம் 2007 6, 7 ஆமா. 2007, 8ல ஆரம்பிச்சேன். தினசரி ஆபீஸ்ல 8 மணி நேரத்துல 7 மணி நேரத்துல முடிச்சிருவேன். வீட்டுக்கு போனா 12 மணி வரைக்கும் புக்ஸ் ரைட்டிங் அந்த வேலைய பார்ப்பேன். படுத்து 5 மணிக்கு எந்திரிச்சு எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிருவேன். 5 மணி நேரம் தான் தூங்கினேன். ஸோ அனுபவத்த வச்சு தான் உங்களுக்கு சொல்றேன். அனுபவம் இல்லாம சும்மா படிச்சு ஒப்பிக்கல. அதனால நம்பிக்கையோடு செய்யலாம். சாட்சிகள் நெறைய உண்டு. நான் மட்டும் இல்ல. என்னைப் போல நிறைய ஆசிரியர்களுடைய அனுபவங்கள் சாட்சிகளாக இருக்கின்றன. அதனால முதல்ல மனச கொஞ்சம் இழுத்து புடிங்க.
இந்த பயிற்சியை செய்தால் வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இத்தனை நன்மைகள் உள்ள இந்த பயிற்சியை இலவசமா நமக்கு கிடைக்குது. ஜிம்முக்கு போக வேண்டாம், 20,000 ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டாம், அதை பேங்க்ல டெபாசிட் போட்டுட்டு தினசரி உடற்பயிற்சி செஞ்சா போதும். டாக்டர்கிட்ட போக வேண்டாம், அந்த பணத்தை பேங்க்ல போட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் கூடும். இப்படி மனவளக்கலையில பயிற்சிகள் செய்கின்ற போது நாம் இழப்பது ஒன்றுமில்லை, பெறுவது அநேகம். பணம் மிச்சமாகும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அறிவுரைகள் அது நல்ல அறிவுரைகளாக, ஏற்புடைய அறிவுரைகளாக, பயன் தரத்தக்க அறிவுரைகளாக இருக்கும். குடும்பத்தில் நம்முடைய மதிப்பு உயரும். வேலை செய்கிற இடத்துலையும் நாம் பர்ஃபெக்டா சீக்கிரமா செஞ்சு கொடுத்தா அங்கே நம் மீது மதிப்பு அதிகமாகும். இப்படி பல நன்மைகளை தரக்கூடியது இந்த மனவளக்கலை பயிற்சிகள். அதுல எப்படி உடற்பயிற்சி நமக்கு ஜீவாந்தத்தை பெருக்கி தருகிறது என்ற சிந்தனை இப்ப பார்த்தோம். அடுத்த வகுப்பிலே காயல்ப பயிற்சியை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைக்கு பிறந்தநாள் காணுகின்ற பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்களுக்கு அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வழக்கம் போல் மிகவும் சிறப்பான, மிகவும் தெளிவான விளக்கமாக இருந்தது ஐயா. இன்றைக்கு வரிசை என்று சொன்னால் இந்த நாளாந்தான் நடைபெறுகின்ற விஷயங்கள் பெரும்பாலும் எல்லாம் ஆனபடியால் விளங்குவது மிகவும் சுலபமாக இருந்தது. அருமையான விளக்கங்கள். இதுக்கு மேலும் விளக்கங்கள் தேவை என்றால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு சொன்னால் ஐயாவிட்ட கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் கைவாதி. இன்றைக்கு ஐயா பெருசாக கேள்விகள் இருக்காதுன்னு சொன்னால் மிகவும் தெளிவாக இருந்தது ஐயா. இன்றைய கேள்விகள் அப்படி இல்லாமல் போக விடுறதுக்காக நான் அதை பூர்த்தி செய்வதற்காக ஒரு விதண்டாவாதமான கேள்வி ஒன்று வைக்கப்படும். கேளுங்க. ரெண்டாயிரம் நான் கவனிச்சு பார்த்துருக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த உடற்பயிற்சியை பற்றி சொன்னீங்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் எடுப்போம். எடுத்து பார்த்தா இந்த ஆண்களுக்கு நான் கவனிச்சு பார்த்ததுல சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆண்களுக்கு ஒழுங்கா செய்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் எனக்கு பார்க்க இந்த ஆண்களை விட பெண்களுக்கு பொறுப்பு கூட மாதிரி தெரியுது பார்க்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போகணும், ப்ளஸ் அந்த வீட்டில் குழந்தைகள் அப்படியெல்லாம் அந்த பொறுப்பு இருக்குது, அடுத்த சாப்பாடு எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு டைமை செட் பண்ணினால் அப்போ ஆண்களுக்கு அதுக்கிட்டமே செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு அந்த டைமை செட் பண்ணி செய்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்த அளவில் அந்த ப்ராக்டிக்கலாக பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் வந்து காலையில் முன்னே அவர் அந்த சிஸ்டத்தில் ஓடிக்கொண்டு இருப்பார், சாப்பாடை பற்றி யோசிக்க மாட்டார். இப்போ சும்மா நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நான் ஒன்று யோசிச்சு, நீங்கள் இந்த புத்தக எழுதுறதை பற்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பின்னால் இருந்து மனைவி எல்லாம் செய்து கொண்டு இருந்தபடியால் உங்களுக்கு அது செய்ய ஈஸியாக இருந்தது. உண்மைதான், சொல்லுங்க. நீங்களாத்தான் எழுப்பி சாப்பாட்டை பார்க்கணும், அதை பார்க்க அப்படி இருந்திருந்தால் உங்களுக்கு புத்தகம் எழுதிக்க சாப்பாட்டை பற்றி ஞாபகம் தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது சொல்ல பண்ணக்கூடிய என்ன ஈஸியாக இருக்குமா? இப்போ ஆண்களுக்கு அது அவைன்ற சோம்படித்தனம் தான் செய்ய முடியாட்டி, பெண்களை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன எங்களோட வீட்டிலேயே பார்த்துருக்கேன்னா அது சேர்ந்து எனக்கே கில்ட்டியாக இருக்கிறத பார்க்க காலையில் நம்பினோடனே சாப்பாடை பார்க்கணும், சேர்ந்து பிள்ளைகள் பேர பிள்ளை அவை இப்படி இப்படின்லாம் அது மாறிக்கொண்டே இருக்கும். சின்னத்து ஒரு பிள்ளை வெளியே ஆளும்பும் சின்னத்தில் அந்த அவைக்கு ஒரு சிஸ்டம் அந்த இவர் ஒரு டைமை வந்து செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி என்னைக்கு அதுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன உங்களுடைய அபிப்பிராயம்? அதாவது ப்ராக்டிக்கலாக பார்க்குற போது பெண்களுக்கு, அதாவது வேலைக்கு போகலைன்னா சரியா இருக்கும், பண்ணிக்கலாம். ஆனால் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு 2 மடங்கு வேலைங்க. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வரணும்னு சொன்னாக்க அது 2 மடங்கு சுமை.
வேலைக்கு போற பெண்கள் நிம்மதியா இருந்ததாக யாரையும் நீங்க பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமாய்யா. நானே அலுவலகத்துல வேலை செய்யற போது பெண்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஸோ இது ஏன் அனுப்பணுன்றது ஒரு கேள்வி. வீட்டு செலவுக்கு ஓரளவுக்கு வளமான வாழ்க்கைக்கு போதவில்லை என்றால், எல்லாரும் சேர்ந்து உழைத்தாகணும், வேற வழி இல்ல. ஆனா, பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போவதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். வீட்டு வசதிய பெருக்கணும், கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், ஷாப்பிங் போணும், பல பொருட்களை வாங்கணும், லேட்டஸ்ட் செல்ஃபோன் வாங்கணும். இப்படி தேவைகளை முன்படுத்தி, செலவுகளை அதிகப்படுத்திக் கொண்டு, அதை ஈடுகட்டுவதற்காக சம்பாதிக்கணுன்ற ஒரு சிக்கல தான் மாட்றாங்க. சரி, அதை ஏற்றுக்கொள்வோம். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சமாளிக்கிறது என்றால், ஆண்களும் அவர்களுக்கு துணை செய்யலாம். ஆமாய்யா. அதான் ஐயா. குழந்தைகள கவனிக்கிறது, ஹோம் ஒர்க் எழுத வைக்கிறது, இன்னும் சொல்லப்போனா துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லாத்துக்கும் உதவி செய்யலாம். ஏன்னா சமையல் அவங்க செய்தாகணும். காய்கறி நறுக்கி குடுக்கலாம். இப்படி எதுலயோ சில காரியங்களை நாம் செய்தா, அவர்களுக்கு அது லகுவாக இருக்கும். அது மட்டும் இல்ல, வீட்டுக்காரும் சேர்ந்து உதவி செய்றாங்களேன்றதுல மனசு தெம்பா இருக்கும். உண்மை ஐயா. அதான் ஐயா. அந்த தெம்புலயே அவங்க இன்னும் 2 வேலைய சேர்த்து செஞ்சுருவாங்க. உண்மை ஐயா. அதனால இதுதான் ஒரே வழி. கணவரும் சேர்ந்து பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம மாரி தான் அவங்களும் வேலைக்கு போறாங்க. அப்போ வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு, ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்துட்டு, காலையில உட்கார்ந்து காஃபி போடு, தண்ணி கொண்டான்னா, அது ரொம்ப பாவம். உண்மை ஐயா. உண்மை. அப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கய்யா. ஐயா. நன்றிகள் ஐயா. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம் நேரமாக சேர்ந்து. இன்றைய வகுப்பை மிகவும் சிறப்பாக முறைப்படுத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு